அனைவருக்கும் வணக்கமா. அதாவது நாம குலதெய்வமா வணங்கக்கூடிய தேசிய தலைவர் அவருடைய அந்த திருவுருவ படத்தின் மீது எவனோ ஒருவன் மர்ம நபர்கள் இந்த பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்கிற தகவல் வெளியே வந்த உடனே தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நம்ம முக்குளத்தூர் மக்கள் இன்னைக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க ஊர் நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்ம எல்லாரும் வேதனைப்படுதோம், நம்ம சமுதாயம் வேதனைப்படலையோ அப்படிலாம் நீங்க நினைக்கிய. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம் தேவமாரும் இன்னைக்கு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. நிறைய போன் கால்கள் வந்திருக்கு, திம்மராஜபுரத்தில் இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லி. அதனால என்ன சொல்றோம்னா, போராட்டத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் கைவிட போறதில்லை, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கலெக்டர்கிட்ட போன் பண்ணி பேசினேன். கலெக்டர் இந்த மாதிரி வருவாய்த்துறையை நான் அனுப்பி வைக்கிறேன், பேசுங்க. ஒரு சில கோரிக்கைகள், நம்ம தரப்பில் உள்ள கோரிக்கைகள், நம்ம மக்கள் நீங்க எல்லாரும் ஒரே முடிவோடு இருக்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியுது. செலவு வச்சாதான் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுவோம், அதுக்கு ஊழியல நாங்க கைவிட மாட்டோம் அப்படிங்கிறது நீங்க தெளிவா இருக்கீங்க. முதல்ல அதுக்கு நான் உங்க இந்த ஊர் மக்களுக்கு, இந்த பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நான் மனதார பாராட்டுறவங்களை அனைத்து கிராமங்கள்லயும் இன்னைக்கு இந்த பெண்கள் தன்னெழுச்சியா இந்த சமூகத்துக்காண்டியும் ஐயாவுக்காண்டியும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்துல இந்த திம்மராஜபுரம் ஊரும் சேர்ந்திருக்கு. உங்க அனைவருக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். தற்போது உயர் அதிகாரிகளிட நம்ம பேசிய பேச்சுக்கள்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மணிக்கு மீண்டும் பழைய மணிக்கு, அதாவது பழைய மணிக்கு இருந்த மணி நாங்க ரெடி பண்ணிருந்தோம், அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸிங் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அந்த கோரிக்கையில வலுவா இருக்காங்க. யாரு? அதிகாரிகள். அப்ப நாம நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோம். எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையும் தமிழ்நாடு முழுவதற்குள்ள எங்க முக்குளத்தோடைய கோரிக்கையும் திம்மராஜபுரத்துல இதே இடத்துல வெங்கல சிலை வைக்கணும், அதை தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதற்கு அப்புறம் தான் நம்ம இந்த போராட்டத்தை நாங்க வாபஸ் வாங்குவோம். அது வரைக்கும் எத்தனை நாட்கள் ஆனாலும் எங்க மக்கள் ஜனநாயக ரீதியா போராட்டத்தை தொடருவாங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட பதிவு செஞ்சிட்டோம். அவங்க குற்றவாளிகளை விரைவில் கைது செய்யணும், இதுக்கு காரணமான யாரு, தூண்டுகோல் யாரு, எல்லாத்தையும் கைது செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க போட்டோ உடைச்சா போட்டோ தானே வைப்பாங்க, ஏற்கனவே சிலை இருந்துருந்துச்சு அப்படின்னா ரைட்டு, அப்ப இணையன் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு நானும் பதில் சொல்லியிருக்கேன். எங்க ஐயா மீது பெட்ரோல் கொண்டு வீசிட்டாங்க தெரிஞ்ச உடனே இந்த மக்கள் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்க, நெஞ்சு வெடிச்சிருக்கும் எல்லாத்துக்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும், அவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். அப்ப அதுக்காண்டி தீர்வு என்ன? எங்களுடைய வேதனைக்காண்டியாவது அதுதான் எங்களுடைய கூலி, சிலை வைப்பது தான் எங்களுடைய கூலி, எங்க மக்களுடைய ஆத்ம திருப்தியா இருக்குங்கிறதையும் நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். ஊர் மக்கள் அனைவரும் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பான முறையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறோம். இரவு 7-8 மணிக்கெல்லாம் நான் அவர் எசிகராஜாரி ஒரு லைன்ல நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க நினைச்ச அரசியல்வாதிகள் கலெக்டர் நினைச்சாங்கன்னா எத்தனை மணி நடத்தினாலும் சரி அவங்க குயிக்கா கொண்டு சிலையை வைக்கலாம். அதனால நாமளும் சொல்லி இந்த வம்ப இந்த சண்டைய நாங்க இழுக்கல. எவனோ ஒருத்தன் இந்த ஊரு 18 சாதி மக்களும் ஒற்றுமையா இருக்காங்களே, இந்த ஊரை கெடுக்கணும் தான் கெடுத்திருக்கிறான். அனைவரும் ஒற்றுமையோடு, இப்ப எப்படி நீங்க இந்த ஊர் ஒற்றுமையோடு இருக்கலோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும். அதனால லாண்டாடு பிரச்சனைக்கு எதுக்குமே நம்ம வித்துட்ட கூடாது. நான் என்ன சொல்றேன், இளைஞர்களை சொல்றேன், தயவு செய்து எல்லாரும் போராட்டத்தை முன்னெடுக்க நினைச்சீங்கன்னா காலையில நம்ம ஊர் கோயில்ல இல்ல நம்ம ஐயா மேல போட்டோ வச்சு சத்தியம் பண்ணி கயிறு கட்டுங்க, விரதம் இருங்க எல்லாரும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க விரதம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியாது தம்பி. எல்லாரும் கயிறு கட்டி நம்ம செலவு வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப எல்லாரும் நாளைக்கு மாலை போட்டு விரதம் இருங்க, வேட்டியை கட்டுங்க, நாளைக்கு மஞ்சள் வெட்டியை கட்டுங்க. அப்படி நமக்கு நம்ம ஊர் அம்மன் இருக்கா, அம்மன் போய் சத்தியம் பண்ணி இந்த செலவு வைக்கிறதுக்கு அப்புறம் தான் நான் மாலையை கழுத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அதைத்தான் கட்டுங்க.
காலையில அதை செய்யுங்க. முதல்ல போராட்டம் நல்லபடியா நடக்கணும் ஐயா. சிலை வைக்கணும் வேணும்ல, சிலை வைக்கணுமா நீங்க எல்லாரும் நீங்க காப்பு கட்டினீங்கன்னா நடந்துரும். புரியுதா? அதை செய்யுங்க. இன்னொன்னு சொல்றேன், நான் என்னோட இயக்கம் சார்பா பிஎம்டி சார்பா என்னோட கோரிக்கைகளை நான் வந்து பதிவு பண்ணுவேன். நாளைக்கு முதலமைச்சருக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதிவு பண்ணுவதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அதிகாரிகள்ட்டையும் சொல்லிட்டேன், தேவர் சிலை வைக்க தண்டியும் போராட்டம் தொடரும். இந்த வருகின்ற அதாவது 4-5 நாளுக்குள்ள வைக்காட்டாலும் நம்ம இந்த போராட்டத்தை பெருசா நம்ம முன்னெடுப்போங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். இன்னொன்று என்னன்னா, தேவர் சிலை வைக்கலன்னா தும்மராஜபுரம் மட்டும் இல்ல, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் முக்குளத்தூர் கிராமங்கள் அனைத்து கிராமங்களில் வந்து கருப்பு கொடி ஏற்றி தேர்தலை புறக்கணிப்போம் அப்படிங்கிறதையும் அதை நான் சொல்லியிருக்கிறேன். அதனால அதுல எல்லாரும் கான்செப்ட் செலுத்துங்க. பொறுமையா எல்லா வீடுகள்லையும் கருப்பு கொடி ஏந்தி அமைதியான முறையில நம்ம இருந்து இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால அடுத்தடுத்து 1 நாள் 2 நாள் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா என்னுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள கலெக்டர் அலுவலகத்தை கண்டிப்பான முறையில் 23, 24 மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தையும் இந்த திம்மராஜபுரத்தில் சிலை வைக்கிறதுக்காண்டி மாபெரும் முற்றுகை போராட்டையும் நான் நடத்துவேன், நடத்தி காட்டுவேங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள், மாற்றுக்கருத்தே இல்லை. காவல்துறை ஒரு சில தீவிர அந்த சிடிஆர்லாம் போடணும்னா லேட் ஆகும். நம்ம அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்பாவிகள் யாரையும் பிடிச்சு கொண்டு வச்சு அவன் மேல கேஸை போட்டக்கூடாது. புரியுதுல? நாம அடுத்தவன் பாவத்தில் ஒரு நாள் விளம்பண்டோம். அதனால வந்து என்னன்னா, அவசரப்படுத்தணும் இப்படி அப்படி நம்ம சொன்னோம்னா யாராவது 2 பேரை பிடிச்சி இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாது. அதனால என்ன சொல்றோம்னா, பொறுமையா இருங்க. உங்களுடைய நீங்க என்ன வேண்டுதல் நிறைவேற்றீங்களோ அது நிறைவேறும். அது வரைக்கும் உங்களுடைய போராட்டம் தொடரட்டும். நீங்க ஆளுக்கு போய் நீ வீட்டுல முதல்ல போய் சாப்பிட்டு நீங்க தெம்பா இருந்தா மட்டும்தான் போராட்டத்தை தொடர முடியும். ஷிப்டா போங்க. ஷிப்ட் இல்லைன்னா சாப்பாடை வச்சு இது பண்ணணும். இப்படி புரியுதுல? அதனால சொல்றேன். அதனால என்ன சொல்றேன், அடுத்ததாக சொல்றோம், ஊர் நாட்டாமைங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வாங்க. 2 நாட்டாம 3 நாட்டாமன்னு சொல்லி போடுங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. நீங்க ஒற்றுமையா இல்லாத ஒரு காரணத்துக்காண்டி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இங்க நடக்கு. அதனால அனைத்து சமூக மக்களும் நமக்கு வந்து உசுரா இருப்பாங்க. எந்த சாதியும் நமக்கு எதிரி கிடையாது. எல்லாரும் கூடி நட்போடு பழவுங்க. அதுக்காண்டி நம்ம ஐயா மீது ஒருத்தர் வந்து பெட்ரோல் கொண்டு பேசிட்டானே அப்படின்னு சொல்லி பிற சமூகத்தின் மீதும் நமக்கு எந்த வன்மமும் வேண்டாம். நமக்கான கோரிக்கை நமக்கு நிறைவேறணும், அவ்வளவுதான். அதனால அரசு செவிசாய்க்கும். கண்டிப்பான முறையில் நேரடியா முதல்வர் நாளைக்கு தலையிட்டாலும் எழலாம், அரசியல்வாதிகள் நாளைக்கு வரலாம். உங்களுடைய கோரிக்கைகள் இது தேர்தல் நேரம் என்பதால கண்டிப்பான முறையில் நிறைவேற்றும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி, ஏன்னா அவங்களும் குடும்பம் குட்டியோட தான் இருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். புரியுதுல? எங்கேயோ போயிட்டு இன்னைக்கு எத்தனையோ காவலர்கள் இன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல்ல விட வேண்டியிருக்கும், வந்து டியூஷன் கூட்டு போக வேண்டியிருக்கும், இவ்வளவு வேலையும் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இங்க வந்து நிக்காங்க. அதனால அவர்களும் மனிதர்கள் தான். அதனால அதுக்கு ஏத்த மணிக்கு எல்லாரும் இருங்க. தயவு செய்து என்னுடைய இளைஞர்கள் பாசத்துல தான் நான் சொல்றேன், உங்களை கூட பிறந்தவனா சொல்லுதேன், எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளைக்கு காலையில எல்லாரும் வேட்டியை கட்டிட்டு விரதம் இருங்க. விரதம் இருந்தா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். என்னையா? கண்டிப்பான முறையில உங்களுக்கு நான் தற்போது விடை பெற்றாலும் இனி உங்களை அங்கிருந்து நினைச்சுக்கிட்டே இருப்போம். போன் வந்துருவோம், இனிமே தொடரும். சிலை வைக்க தண்டியும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற தண்டியும் நான் மட்டும் இல்ல இன்னும் இந்த ஊருக்கு எத்தனை பேர் வந்து வாராங்கன்னு மட்டும் பாருங்க. தஞ்சாவூர், தேனி, கம்பம், ராமநாடு எல்லாரும் வராங்க. புரியுதுல? எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதனால நம்ம எல்லாம் ஒரே கோரிக்கையை நம்ம முன்னெடுத்து இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் ஜெயிச்சிருவோம். அதனால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லாம ஒற்றுமையா நீங்க இருந்தா போதும். உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வாக்குவாதமும் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. என்ன, அதை மட்டும் பாத்துக்கோங்க. உங்களுடைய கண்டிப்பான முறையில உங்களுக்கு வந்து நீங்க என்ன எந்த வன்முறை பண்ணாலும் அது வரைக்கும் அமைதியாவே இருக்கும். அதாவது எந்த தொந்தரவும் பண்ண இல்ல, ஐயா முடிவு பண்ணிட்டாரு. அதாவது திம்மராஜபுரத்துக்கு நான் துடியா வந்து நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஐயா வருவார். என்ன கவலைப்படாங்க. நன்றி. எல்லாரும் ஒற்றுமையோடு இருங்க. சாப்பிட்டு விட்டு தெம்பா இருங்க. போராட்டம் நடத்தணும் முடிவு பண்ணிட்டே மாதிரி அதாவது சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா நடத்த முடியாது. புரியுதுல? இருக்கட்டுமா? ஏமா இருக்கட்டும். அந்த வேதனையத்தான் இல்ல, அதைத்தான் சொல்றேன். நீங்க யாரும் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன். நீங்க போய் சாப்பிடுங்கம்மா. இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. நீங்க நல்லா இருந்தா தான் போராட்டம் தொடர முடியும். புரியுதா? நான் போய் நான் போய் உண்ணாவிரதம் தந்துவீங்களே, நான் எப்படி போராட முடியும்? அதனால எல்லாமே நம்மளுடைய கோரிக்கைகள் இருக்கு. இன்னைக்கு தான் விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு.
புரியுதா உங்களுக்கு? ஒட்டுமொத்த தேவமாருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதனால இனிமே நம்ம ஊருக்கு அணியா எல்லாரும் வரத்தான் செய்வாங்க. புரியுதுல? உங்களை நினைச்சுதான் இருப்போம். நீங்க கொஞ்சம் அமைதியா இப்படி இருந்தா நினைச்சிய, அதாவது இங்க பாருங்க, பாசத்துல இல்ல புரியுதியா, ஆக்ரோஷத்துல இருக்குது. ஆமா, நினைச்சலம்னா பொறுமையா நம்ம கடைபிடிச்சாதான் ஜெயிக்க முடியும். இல்ல உண்மையில இல்லையா, எனக்கு திரும்ப பெண் பிள்ளைகளை நம்ம தானே பாதுகாக்கணும். அப்ப நம்ம வந்து அவங்க எவ்வளவு அழகா ஒற்றுமையோடு இருக்காங்க. ஒரு சில பேர் நீங்க இல்ல, ஒரு சில பேர் நான் எல்லாத்தையும் சொல்லல, நீங்க நீங்க கோபத்துல இல்ல புரியுது பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா பெண் பிள்ளைகள் நம்மளை நம்பிதான் போராட்டத்துல இருக்காங்க. பாத்துக்கோங்க. அதனால தயவு செய்துமா நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு இருங்க. அடுத்தடுத்து நாளைக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் வருவாங்க, முக்கியமானவங்களும் வருவாங்க. இனிமே யாருமே இதுல வந்து ஓய்வு பெற மாட்டாங்க. என்னமா, நாளைக்கு நான் வருவேன், அதுல மாட்டுக்கத்து கிடையாது. வருவேன், 200% வருவேன், அதுல மாட்டுக்கத்து கிடையாது. என்னமா, உங்க மனசு சரியாக தண்டியும் எங்களுடைய பார்வை, எங்களுடைய இது எல்லாம் இங்கதான் இருக்கும். வந்துருவேன். எல்லாரும் அமைதியா இருங்க. காலையில சரி 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 சரிமா, கண்டிப்பா வெங்கடாச்சலம் வைக்கும்பா, கவலைப்படாதீங்க.